ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் இன்றைக்கி சீனில் என்னடா இது இப்படி சொதப்பதி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம கோபியோட நிலமை அவர் சோகமாக வந்து அம்மா கிட்ட வந்து என்ன மையோ கூட விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அவர் புலம்புன கையோட அம்மா நான் அவன் மடியில் படுத்துக்கிறேம்மான்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டே பாக்கியாவை பற்றி பேசுகிறாரு. என்னம்பான்னு சொல்லி கேட்டால், இப்போ வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து பாக்கியாவை இந்த நிலமையில விட்டேன், இன்றைக்கி என்ன ராதிகா அந்த நிலமையில விட்டுட்டா அப்படின்றாங்க. இதுதான்ப்பா கர்மா, நீ ஒருத்தருக்கு குழியை தோண்டினா நீ அந்த குழியில் விழுவுங்கிறது உனக்கு தெரியாமல் போயிடுச்சு. என்ன முன்னாடி விழுலாம் பின்னாடி விழுலாம் இதெல்லாம் பார்க்காம இருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடவுள் இருக்கான் குமார் அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்ப ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் ஈஸ்வரி பாட்டிக்கு சந்தோஷமும் கூட, எப்பாடா நம்ம பையனை விட்டுட்டு ராதிகா போயிட்டா இதுக்கப்புறம் பாக்கியா கூட சேர்த்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட புலம்புன்னு புலம்புறாங்க. அதையே அரை நாள் எபிசோடாக விட்டிங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தாத்தா ஒரு பக்கம் நேரில் வந்து பார்த்தாருன்னா ஈஸ்வரி பாட்டி பண்ணுறதெல்லாம் பரம்பெடுத்து அடிப்பார், அந்தளவுக்கு கொடூரமானவனாவன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. உண்மைதாங்க, தாத்தா மட்டும் நேரில் வந்திருந்தாரு அவ்வளோதான், ஓட ஓட கதற அடிச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தாத்தா கிட்ட பழகினதுக்கப்புறமா நம்ம பாக்கியா நம்ம இனியாலடி எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. மறுநாள் காலையில் விடியுதுங்க. விடிஞ்சதுக்கப்புறமா நம்ம பாக்கியா போட மேக்கப்பை பார்க்கணுமே, சும்மா வேறு லெவலில் ட்ரெண்டாக கிளம்பிட்டாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம கோபிக்கு ஆணும் வாயில் ஓடலைங்க. ஐயோ இந்த மாதிரி மாடலாம் மாறிட்டாலேன்னு சொல்லிட்டு பேராசை பிடிச்சி போய் பார்க்குறாரு. பார்க்காதரா கருவா முஞ்சி தலையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க. இனியா ஒரு பக்கம் வந்துட்டு கிளம்பிட்டோன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க செல்ஃபியாக எடுத்து தள்ளுறாங்க. நம்மள கொஞ்சம் மேக்கப் வேறு லெவலில் போட்டால் செல்ஃபியாக எடுப்போம்ல, அந்த ரேஞ்சுக்கு 2K கிட்டலாம் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் எல்லோரும் ஃபங்க்ஷன் மூடுக்கு வந்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்தா நம்ம எழில் வந்து கோபியை கட்டி பிடிக்கிறாராமா. ஐயோ பாசமலரே தோத்துட்டாங்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.